ஒருடா மேக்கப் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கேனா? ப்ளீஸ், உங்களுக்கு பிடிக்கலன்னா எஞ்சி போயிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எஞ்சி போயிடுங்க ப்ளீஸ். போயிட்டுன்றாரு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கேட்கறது இங்கதான் இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஒரு வழியா பிக் பாஸோட 4வது நாள் ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா 3 பேர் கதை சொல்றதையே மறந்துட்டாங்க. கடைசியா ஞாபகம் வந்து எல்லாம் கிளம்பி போய் கதை சொல்றதுக்கு உட்காந்தா முத கதை சொல்ல வர்றது ஆதிரை தான். நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்வேனா என்னன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்களும் கதை சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து நம்ம டைரக்டர் தாங்க வர்றாரு. நான் சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சதுல இருந்து கடைசியில சினிமா வரைக்கும் வந்து தாங்கிட்டது எப்படி அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்குள்ள பார்வதி ஒரு அலப்பறையே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி தான் சொல்லணும், நீங்க வேற ஏதோ சொல்றீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாங்க. அது வந்தோடனே நான் ரெஸ்ட் ரூம் போறேங்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சரி, ஏதோ கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் ஆகுறதுக்கு ஏதோ செய்யறாங்க. ஒரு கட்டத்துல டைரக்டர் கடுப்பாயி உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில போயிருங்க, நான்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கரெக்டா பிக் பாஸ் அதுக்கு முன்னாடி கலை வெளியே போனதுனால டோரை லாக் பண்ணி விட்டாரு. வேற வழியே இல்லாம உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டைரக்டர் சொன்னதும் தான் ஏன் கெட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் தெளிவா சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்து கதை சொல்ல வந்தது கலை தான். தன்னுடைய வாழ்க்கையில இருந்து கடைசியில எப்படி கெட்டு குட்டிச்சவராயி கடைசியா திருந்துறதுக்கு என்ன வழிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டாரு. சரி, ஓகே. அதுக்குள்ள அவரு போட்ட சீன் இருக்கே, ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம விக்ரம் தான் வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்தா தண்ணி வருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய், அதுவும் அவர் உடம்பு வச்சுக்கிட்டு ஓடி போய் குமருதினை எழுப்புனா எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வழியா எழுந்திருச்சா என்னென்னமோ தேடுறாரு. பாவம், அரை தூக்கத்துல என்ன நடக்குது எது நடக்குதுன்னே புரியல. அவ்வளவு வேகமா வந்து பேரெல்லாம் கொண்டு போய் பக்கத்துல அந்த வண்டியை இழுத்துட்டு போய் வைக்கிறதுக்குள்ள தண்ணி நின்னு போயிருது. இப்படியே மாறி படாத பாடு படுறாரு. ஏற்கனவே கேப்டன்சி டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யாரு வேகமா பால் பாத்திரத்தை கொண்டு போய் அடுப்புல வச்சு பொங்கி ஊத்தவும் கூடாது, நல்லா பொங்கி இருக்கணுமோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்றாங்க. 2வது ஸ்டேஜ் இதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த செலக்ட் பண்ண 8 பேர்ல இதுல 2வது டாஸ்க் என்னன்னா, ஜெயிச்சவங்கல்ல ஒரு ரொம்ப அழுக்கான ஜீன்ஸ் பேண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு போய் யாரு சுத்தமா துவைச்சு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இதுல 8 பேத்துல 5 பேத்துக்கு தான் அடுத்ததுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்குது. இதுல என்ன பண்றாங்கன்னா, தெளிவா தான் டாஸ்க படிக்கிறாங்க. இப்போ டாஸ்கும் ஸ்டார்ட் ஆயிருது. வேகமா எல்லாரும் போய் ஜீன்ஸ் பேண்ட்டை எடுக்கிறாங்க. ஆனா நம்ம பவித்ரா மட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டை எடுக்காம வேகமா தண்ணி பிடிக்க போறாங்க. இதை பார்த்துட்டு தானே ஜீன்ஸ் பேண்ட்டை எடுக்காம யாரும் தண்ணி பிடிக்க போனீங்க, இது வந்து இதுல கிடையாது. அதனால பேண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணியை பிடிக்கணும்னு சொன்னானே. விஜய் பார்வதிக்கும் கெமிக்கா ஒரு WWF நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ரன்னிங் கமெண்ட் எல்லாம் கொடுத்தா எங்கேயோ போயிடும். ஒரு வழியா அந்த தண்ணியை கீழேயும் ஊத்திடுறாங்க. இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து துவைக்க ஆரம்பிச்சது நம்ம பிரவீன் தான். ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்துட்டு வந்து துவைக்க ஆரம்பிக்கிறாரு. இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி. இதுலயும் பிக் பாஸ் எல்லாத்தையும் சரியான திட்டி விட்டுறாரு. ஏண்டா தண்ணி வருது, தண்ணி பிடிக்காம எங்கடா அங்க போய் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எத்தனை வாட்டி தண்ணியை மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு ஒரு குறும்பட வேற போட்டு காமிச்சாரு. அதுலயும் ஒரு பஞ்சாயத்து. இதுல குமருதினும் சபரியும் தான் அந்த தண்ணியை பிடிக்காத மாதிரியும் மத்தவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ண மாதிரியும் நீங்க தான் கரெக்டா இருந்திருக்கணும்னு பேசினாங்க. ஆமா, அவங்க கரெக்டா இருந்திருக்கணும் தான். இவங்க எல்லா இடத்துலயும் சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்க எங்கடா கரெக்டா இருக்கிறது, அவங்களும் மனுஷன் தானே, தூங்கலாம் வேணாமா அப்படின்னு சபரியும் குமருதினும் கண்டஸ்டன்ட் கிட்ட சாரி கேட்டாங்க. சாரி கேட்டாலும் அப்ப வந்து வேகமா சுபிக்ஷா வந்து எங்க சண்டையாலதான் நீங்க வந்து தண்ணியை பிடிக்காம போயிட்டீங்க, அதனால நான் சாரி அப்படின்னு கேட்க வந்து அவங்க நோஸ்கட் வாங்கி தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா இப்படியே சண்டை போட்டுட்டே கிடக்காதீங்கடா, உங்களோட நான் என்ன பண்றதுன்னு தான் தெரியல, போய் தண்ணி திறந்து விடுறேன், ஏதாவது ஒரு டேப்ல போய் அந்த பேரல வைங்க, அந்த இதுல வர்ற தண்ணியை பிடிச்ச டாஸ்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு எல்லாம் விளையாடுறாங்க. விளையாடும் போது 5 பேர் வந்து செலக்ட் ஆகுறாங்க. 5 பேத்துல 3 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க. அதுல யாருன்னு பார்த்தா துஷார், ஆதிரை, பிரவீன் 3 பேரும் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஒரு வழியா இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்கவுங்க சாப்பிடுறது அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோன்னே காலையிலேயே வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு பஞ்சாயத்தை பண்ணி விட்டாரு. ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் இது பண்றதும், அப்புறம் இருக்கிறவங்கள அதாவது தண்ணிக்கிற போட்ட 2
சபரியையும் குமருதனையும் கேட்காம இவரு பாட்டுக்கு ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு போவாரு. டே நாங்க எதுக்குடா நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, நீங்க வந்து எங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுவீங்க, உங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது, எனக்கு தண்ணி தேவை, அதனாலதான் நான் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கு விஜய் பார்வதி ஒரு ஆக்டிங்கா போட்டிருப்பாங்க பாருங்க. சரி சரி நடத்துங்க நடத்துங்க, எவ்வளவு நாளைக்கு தாங்க போறீங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியா இந்த சண்டையும் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் டே 4 முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது குமருதீனும் சபரியும் ஆளுக்கு ஒரு பைப்பு கீழே படுத்துக்கிற மாதிரியும், தண்ணி வந்து அப்பதான் தெரியுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு எஃப்ஜே சொல்றான், இப்படி தண்ணிக்குள்ள மூக்கு போயில, மூக்குக்குள்ள தண்ணி போய் செத்து போயிட்டா யார் யாரு எப்படி எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லார பத்தியும் தான் இமிடேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து மத்த யாருக்குமே பெருசா தெரியல, எல்லாருமே சிரிச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா நந்தினி வந்தாங்க பாருங்க. அப்பதான் எஃப்ஜே சொன்னாரு, நந்தினி வந்து இந்த மாதிரி அழுவாம சிரிச்சு சிரிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி இமிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட நந்தினி உடனே ரூமுக்குள்ள போய் ஒரு பஞ்சாயத்தை பண்ணாங்க. பஞ்சாயத்து போனோடனே வேகமா பாத்ரூமுக்குள்ள போய் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அழுவுறத பார்க்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு யார ஞாபகம் வருதுன்னா ஜூலியை தாங்க ஞாபகம் வருது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஜூலி இப்படிதான் அழுதுகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நந்தினி இருக்காங்களோன்னு ஒரு டவுட். ஒருவேளை உங்களுக்கும் அப்படிதான் தெரியுது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல இன்னொரு மெயின் டாஸ்க் சொன்னாங்க பாருங்க. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டாரோட கேங் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்ற மாதிரி நடிச்சு காமிக்கணுமா. ஆனா விஜய் பார்வதிக்கு தான் கரெக்டான ஒரு ஆக்டிங்க கொடுத்தாரு. அதாவது திமிரு படத்துல அந்த லேடி வந்து எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அந்த சீனு. ஆனா பார்க்க என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. இதுல யாருக்கு நல்லா ஆக்ட் பண்ணாங்கிறது விக்கல் விக்ரம்ஸ்க்கு தான் கிடைச்சிச்சு. ஒரு வழியா டே 4 முடிஞ்சிருச்சுங்க. டே 5ல என்ன நடக்குது அப்படிங்கறத காலையில நம்ம பார்ப்போம். சொல்றபடிலாம் எங்களால பண்ண முடியாது. வேலை வாங்கின விதம் எனக்கு பிடிக்கல. நீ பாக்குற விதமும் எங்களுக்கு பிடிக்கல. இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்